ஆற்றலுமல்ல சக்தியுமல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். ஆற்றலுமல்ல சக்தியுமல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினால் ஆகும். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன் கிருபை உண்டாவதாக தேவ கிருபை உண்டாவதாக. ஆற்றலுமல்ல சக்தியுமல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். வியாதியோ வறுமையோ நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன் கிருபை உண்டாவதாக தேவ கிருபை உண்டாவதாக. ஆற்றலுமல்ல சக்தியுமல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன் கிருபை உண்டாவதாக தேவ கிருபை உண்டாவதாக.
ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். வியாதியோ வறுமையோ நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன். கிருபை உண்டாவதாக. தேவ கிருபை உண்டாவதாக. ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினால் ஆகும். ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினால் ஆகும். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன். கிருபை உண்டாவதாக. தேவ கிருபை உண்டாவதாக. ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். வியாதியோ வறுமையோ நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வருகின்றேன். கிருபை உண்டாவதாக. தேவ கிருபை உண்டாவதாக. ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினால் ஆகும். ஆற்றலும் அல்ல சக்தியும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். ஆற்றலும் அல்ல
தேவாவினால் ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்காங்க, அடுத்த நாட்டில் சிறையிருப்பில் இருக்காங்க. அப்போ கர்த்தர் கோரஸை கொண்டு கட்டளையிடுகிறார். ஆலயம் கட்டுவதற்கு அவன் சிறைப்பட்டு வந்த தேசத்திலிருந்து மறுபடியும் சுய தேசத்துக்கு போவதற்கு கட்டளையெல்லாம் பிறந்தாச்சு. ஒரு ஒரு குரூப் மக்கள் போகிறாங்க இந்த வேலையை செய்வதற்காக. ஆனால் பாருங்களேன், அவங்க நினச்ச மாதிரி எதையுமே, அவங்க நினச்ச வேகத்தில் நினச்ச மாதிரி எதையுமே செய்ய முடியலை. அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு பிரச்சனைகள், பயங்கரமான, அது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி. ஆலயம் கட்டக்கூடாது, அது கட்டி எழுப்பக்கூடாது, அலங்கம் கட்டக்கூடாது, அது மறுபடியும் குடியேற்றிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நீங்கள் நெகேமியா, எஸ்ரா புஸ்தகங்கள்லாம் வாசித்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. எழுப்பி அவர் பாருங்க, அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி வேலையில் செயல்பட்டு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய சோர்வு மனசில் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ முயற்சிக்கிறோமே வாழ்க்கையில், கடவுளுக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதிர்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது, நெருக்கடிகள் தான் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக மனம் உடஞ்சி போயிருக்காங்க. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு எழுப்புறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த காரியம் நீ நினைக்கிற மாதிரி மாமிச பலத்தினால இது நடக்காது, கர்த்தருடைய ஆவியினால் மட்டும்தான் இது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்கிறாரு பாரு, அவன் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும், இவ்வளவு சோர்வுகள் மத்தியிலும் செருபாபேலை பாரு, அவன் எவ்வளவு அவன் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவன் முயற்சி எடுக்கிறான், அந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் நம்பிக்கையே இல்லாமல் போகுது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, இது எந்தவித வல்லமையினாலும் சக்தியினாலும் நடக்கிறதில்ல, என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய ஆவி இதை செய்ததினால், அவர் முன் குறித்ததினால இந்த காரியம் நடக்கும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். எல்லாரும் சொங்க, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஜனங்கள் எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக. அப்படின்னா இது எந்த கிரியையினாலும் அல்ல, மனுஷன் எடுக்கிற முயற்சினால கிடையாது, மனுஷன் எடுக்கிற ஒரு தியாகத்தினால, அவனுடைய மனித அதிகாரம் அதனாலலாம் கிடையாது. இது தேவனுடைய ஆவினால் மட்டும்தான் நடக்கும். அப்போ தான் சொல்கிறாரு, பெரிய பர்வதமேனா அந்த தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு விரோதமாக நிறைய அதிகாரங்கள், அநேக மனிதனுடைய செயல்கள் நிறைய அதுக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அப்போ அதை பார்த்து சொல்கிறாரு, நீ எம்மாத்திரம் என்னுடைய ஊழியக்காரனாகிய செருபாவேல் முன்னால் நீ எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் நீ சம பூமியாக இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வசனம் என்ன சொல்லிச்சோ அதே மாதிரியே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆலயம் நல்ல விதத்தில் கட்டி முடிந்தது. பாருங்க, அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் டிலே ஆச்சு, சில தாமதங்கள் ஆச்சு. ஆனால் பாருங்க, மகிமையாய் இது கட்டி எழுப்பப்பட்டது. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள், நம்ம எடுக்கிற முயற்சிகளில் அநேக தோல்விகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அதை நினச்சி ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாளும் வெக்ஸாகி போயிடாதீங்க. ஆண்டவரை நம்பி நீங்கள் காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரை நம்பி முயற்சி எடுங்க. பாருங்கள், ஆண்டவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இது நான் முயற்சிக்கிறதுனால அல்ல, கர்த்தர் எனக்காக செயல்படுகிறதுனால, கர்த்தர் எனக்காக செயலாற்றுகிறதுனால, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடிக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய காரியம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு, அறிவோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ஏன்னா அநேக காரியங்கள் நம்முடைய முயற்சினால் நிறைய பிரயாசப்பட்டுட்டோம், நிறையா செய்திருக்கோம் பாருங்கள். ஆனால் அதிலெல்லாம் பலன் அளிக்கலை. எப்போ கர்த்தரை முன்வைத்து செய்கிறோமோ அப்போ அந்த காரியம் சித்திக்கும். நான் செய்கிறதுனால அல்ல, கர்த்தர் எனக்காய் செய்கிறதுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உண்மை. அவர் நமக்காய் செய்கிறதுனால, கிருபைனாலே, நம்முடைய கிரியைகள்னால அல்ல, அவர் நமக்காக கிரியை செய்கிறதுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். பக்கம் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். அதுதான் கிருபை.
நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வர்றதில்ல, தேவனை நீங்கள் நம்புறதுனால ஆண்டவரே உங்களுக்காக சில காரியங்களை அவர் முன்னின்று செய்கிறதுனால அது நடக்கும். அதனால தான் அந்த தலைக்கல்லை கொண்டு வரும்போது ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எங்கள் கிரியை கிடையாது, எங்களுடைய வல்லமை கிடையாது, எங்களுடைய பலன் கிடையாது, மனித சாமர்த்தியம் கிடையாது, இது முழுவதும் தேவனுடைய வல்லமையினால். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமையினால், அவர் எங்களுக்காக செய்கிறதுனால. நம்ம ஊழியத்தின் பாதையில் கூட நான் சொல்கிறேன், இந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் நம்ம ஊழியத்தினுடைய பகுதி எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். எதிர்ப்புகள் எவ்வளவு இருக்கலாம், நான் சொல்கிறேன், அவற்றிற்கு மேலாக ஆற்றலினால் அல்ல, சக்தியினால் அல்ல, அவருடைய ஆவினால் ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், அநேக தடைகள் இருக்கலாம், அநேக எதிர்ப்புகள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அதனோடு நீங்கள் போராடுறதில்லை, உங்களுக்காக போராடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக போராடுகிற, உங்களுக்காக செயல்படுகிற, உங்களுக்காக செயலாற்றுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். உங்கள் பலனை நம்பாதீங்க, உங்களுக்கு இருக்கிற காரியத்தை நம்பாதீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி ரொம்ப கரெக்டானது, ரொம்ப சரியானது, ரொம்ப நுணுக்கமானது, அதனால சாதிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறதுனால. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் செய்து முடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் எழுதி நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். யாத்ராகமத்தின் தேவனே, யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். ஒரு விஷயம் கூட சேர்ந்து, யாத்ராகமத்தின் தேவனே, யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். பார்வோனே, நீ எம்மாத்திரம், உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம். படைகளின் தளபதி என்னோடுண்டு, உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார்,
எனக்காக செய்து முடிப்பார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடலை பிளந்தவர் என்னோடுண்டு. மதிலை நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை துடைப்பவர் என்னோடுண்டு. எரிகோ மதிலை நீ எம்மாத்திரம், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். பார்வோனே பார்வோனே நீ எம்மாத்திரம், படைகளின் பலமோ எம்மாத்திரம். படைகளின் தளபதி என்னோடுண்டு. உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார். முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். கடலை நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடலை பீளப்பவர் என்னோடுண்டு. தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். எல்லாமே செய்து முடிப்பார். எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை துடைப்பவர் என்னோடுண்டு. நாற்பரிப்பில் நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார்.
முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். எல்லாமே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படி செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாமே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாமே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்காக செய்து முடிப்பார். நமக்காக செய்து முடிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக எப்படியும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் அப்படி தான் இருக்கும் பாருங்களா. சூழ்நிலை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்குதே, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும்? நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை சொல்லுது எப்படியாவது நடக்கும். எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்க தேவையில்லை. எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்க தேவையில்லை. அது எப்படியாவது அவர் நடத்துவார். அது அவருடைய வேலை, அது உங்கள் வேலை இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கேருந்து அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் யோதாலாம் கடந்தாச்சு. ஒரு பெரிய மதில், எரிகோ மதில் ரொம்ப பெருசாக இருக்குது. 12 ரதம் ஒரே நேரத்தில் போகணும் அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரிகிற மாதிரி, கொஞ்சம் நம்ம அறிவுக்கு யோசிக்கிற மாதிரி, ஒரு 12 கார் ஒரே நேரத்தில் போகிற மாதிரி மேல் பகுதி இருக்குதுன்னா கீழ்ப்பகுதி எவ்வளோ பெருசாக இருக்கும்? டேம் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அணைக்கட்டில் கட்டக்கூடிய செவர்லாம் பார்த்துருப்பீங்க. அது வீட்டு செவர் மாதிரி ஒரே லெவலில் இருக்காது. மேலே சின்னதாக இருக்கும், கீழே இப்படி வீதியாக பெருசாக இருக்கும். அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரேடி அதனுடைய வீதின்னு சொல்லலை, மேல்புறம் வந்து அவ்வளோ பெருசு, 12 கார் போகிற மாதிரி. இன்றைக்கி நம்ம ஹைவே கூட அப்படி கிடையாது. 4 மிஞ்சி போனால் சில இடங்களில் 6 வண்டி போகிற மாதிரி இருக்குது. அப்போ அதே மாதிரி 6 வண்டி போகிற மாதிரி டபுள் மடங்காக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய மதில். இப்போ அந்த சூழ்நிலைக்கு முன்னால் இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை சொல்லலை. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமதுக்கு காரணம், ஆண்டவர் யோசிக்க வேண்டியதை நீங்கள் யோசித்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக? உண்மை தானே? பக்கம் கூப்பிட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் யோசிக்கிறத நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது உங்கள் வேலையே கிடையாது. அவர் வேலை அது. அவர் வேலையை நீங்கள் செய்யாண்டா. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் இடிஞ்சே விழுந்திருக்காது. அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நான் செய்வேன். அது எப்படி நடக்கும்? எப்படியாவது நடக்கும். யோசுவா சொல்லும்போது அநேகர் கேட்டிருப்பாங்கல்ல, இது எப்படி நடக்கும்? எப்படியாவது நடக்கும். உன் வேலை என்னது? நீ துதிக்கணும். அவருடைய வார்த்தையை நம்பி நீ அவரை துதிக்கணும். நீ ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். எப்படி நடக்கும் நினச்சிட்டு அப்படி அப்பப்போ கூச்ச கண்ணு போட்டு பார்த்துட்டு யோசித்து பாருங்களேன். 7வது நாள் ஒரு துண்டு கூட கீரல் கூட விழலை. அப்படிலாம் இல்லை. 7 தடவை வர சொல்லியிருக்காரா, நான் 7 தடவை வருவேன். ஆர்ப்பரிக்க சொல்லியிருக்காரா, அந்த நேரத்தில் ஆர்ப்பரிப்பேன். அது எப்படி நடக்கும்? எப்படியாவது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடுவோம், வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆற்றலினால் நடக்கும், என்னுடைய சக்தியினால் நடக்கும், என்னுடைய ஆவியினால் நடக்கும். இது மனிதனுடைய பலத்தினால் நடக்காது. இது எப்படி நடக்கும்? எப்படியாவது நடக்கும். எதெல்லாம் நடக்கும்? அவர் சொல்கிறாரு, எல்லாமே நடக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா.
ஆண்டவர் எல்லாமே எனக்காக செய்து முடிக்கிறவர், எல்லாமே எனக்காக செய்து முடிக்கிறவர். வாயில திறந்து நன்றி சொல்லுமா, இயேசுவே எனக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். வாயில திறந்து துதிக்க வேண்டியது என் வேலைப்பா, உங்களை நம்ப வேண்டியது என்னுடைய வேலை. இது எப்படி நடக்கும்னு ஆராய வேண்டிய வேலை என் வேலை கிடையாது. இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் ஆராய்ச்சி என் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவினால் ஆகும், என்னுடைய ஆவினால் ஆகும், என்னுடைய ஆவினால் ஆகும். தடைகள் எனக்கு முன்னால ஒரு மேட்டரே கிடையாது. தடைகளுடைய பிரம்மாண்டம், தடைகளுடைய வலிமை, தடைகளுடைய அளவு எனக்கு பெருசு கிடையாது. என்னால முடியும், என்னால முடியும். அவர் சொல்றார், என்னால முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட என்னால முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் தடைகளாவே இருந்தாலும் உன் காரியத்தை தடையில்லாம நடத்துவதற்கு என்னால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகள் நிறைய இருக்கலாம், அந்த தடைகளை மாத்தணுங்கிறது அவருக்கு தேவையே இல்லை. தடை செய்கிறவங்க தடை செய்துட்டே இருக்கலாம், தடுக்கிறவங்க தடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவர் செய்கிறத செய்துக்கிட்டே இருப்பாரு. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லும், ஆண்டவரே நீ ரொம்ப பெரியவரப்பா, இயேசுவே நீ ரொம்ப பெரியவர். ஆண்டவர், எனக்கு இருக்கிற தடை ஒரு பிரச்சனையே கிடையாது. தடை இருந்துட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை செய்துக்கிட்டே இருப்பீங்க. நீ மிகவும் பெரியவர் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எரிகோ மதிலை விட பெரியவர், செங்கடலை விட பெரியவர், யோர்தானை விட பெரியவர், பார்வோனை விட பெரியவர், அவனுடைய படை பலத்தை விட நீர் பெரியவர், அவனுக்கு இருக்கிற திறமையான தளபதிகளை விட நீர் பெரியவர், அவனுக்கு இருக்கிற குதிரைகளை விட நீர் பெரியவர், அவன் பூட்டி இருக்கிற அந்த ரதங்களை விட நீர் பெரியவர். உம்முடைய ஆவினாலே, உம்முடைய ஆவினாலே, உம்முடைய ஆவினாலே நீங்க எல்லாமே செய்து நிறைவேற்றி முடிக்கீங்கப்பா, எல்லாமே செய்து நிறைவேற்றி முடிப்பீங்க. உம்முடைய கரத்தினாலே ஆகும், உம்முடைய வல்லமையினாலே ஆகும் ஆண்டவரே. மனுஷனால முடியாதது, மனுஷனால கூடாதது, நாங்க முயற்சித்து ஆகாதது உங்க கரத்தினால நடக்கும் ஆண்டவரே, உங்க கரத்தினால நடக்கும்ப்பா. என் வேலை உங்களை மகிமைப்படுத்துறது மட்டும்தான், என் வேலை உங்களை துதிக்கிறது மட்டும்தான் ஆண்டவரே. நம்பிக்கையோடு கூட உங்களை உயர்த்துகிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவரே, உங்க ஆவினால, உங்க ஆவினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், நீர் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எங்களை கொண்டு செய்ய வேண்டியதை, எங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை, எங்களை கொண்டு செய்யணும் சொல்லி திட்டமிட்டத, எவ்வளவு தடைகள் இருந்தாலும், எவ்வளவு தடுப்புகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உம்முடைய ஆவினாலே அதை எங்களை கொண்டு செய்து நிறைவேற்றி முடிப்பீங்க. கரங்களை தட்டி ஆடுற மயப்படுத்துவோம் ஆண்டவரே. எதிர்க்கிறவர்கள் 1000 இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் பெரியவர். எதிர்க்கிறவர்களை விட பெரியவர், தடுக்கிறவர்களை விட நீர் பெரியவர். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். தடைகளை விட பெரியவர். அந்த தடைகள் மாறணுங்கிற அவசரம் இல்ல, தடைகளை வச்சுட்டே நீ செய்ய போதுமானவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக
நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துவேன், நன்மைகள் நினைக்கிறேன். நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக
பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இயேசுவே, இயேசுவே, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக
உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீ ரொம்ப நல்லவர், நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவர், நீ ரொம்ப நல்லவர். எதிர்ப்புகள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் உங்க கரம் எங்களை தாங்குறபடினால் நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவர், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்கலாம், ஏராளமா இருக்கலாம், ஆனா அதன் மத்தியில உங்க கரம் எங்களை தாங்குறபடினால் நன்றி. உங்க கிருபை எங்களை தாங்குறபடினால் நன்றி. ஆண்டவரே, நாங்க நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை. இது எங்க பலன் இல்லை, எங்க பலன் இல்லை, எங்களுடைய சாமர்த்தியம் இல்லை, எங்களுடைய அறிவு இல்லை, எங்களுடைய நுட்பம் இல்லை. உங்க பலன், உங்க கிருபை, உங்க தயவு எங்களை இதுவரைக்கும் தாங்கி இருக்குது. இந்த இடம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்குது. இனிமேல் எங்களை தொடர்ந்து கொண்டு போகும். எங்களுக்கு வேண்டியது உங்க கரம் எங்களுக்காக செய்து நிறைவேற்றி முடிக்கும். எங்களுக்காக முன் குறித்ததை எங்களுடைய கண்கள் காணும். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பல எதிர்ப்புகள் மத்தியில் செருபாவேலை கொண்டு அந்த 2வது ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு கர்த்தாவின் கிருபை செய்தபடினால நன்றி. தலைக்கல்லை கொண்டு அந்த கோபுரத்தின் உச்சியில் வைப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கண்கள் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகள் மத்தியில, அந்த தடைகள் மத்தியில, அந்த எதிர்ப்புகள் மத்தியில அவன் எவ்வளவு ஆர்வமாய், எவ்வளவு உண்மையாய், சோர்ந்து போகாம நம்பிக்கையோடு கூட அவன் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. சொல்றாரு, அவன் கை இதுக்கு அடித்தளம் போட்டுச்சு, அவன் கை தான் இதை கட்டி முடிக்கும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஜனங்கள் எல்லாம் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக. நீங்க சொன்னபடியே செய்து முடிப்பதற்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்தீங்க. செருபாவேலின் பலத்தினால் அல்ல, செருபாவேலின் சாமர்த்தியத்தினால் அல்ல, செருபாவேலுடைய தந்திரத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால, உம்முடைய ஆவியின் வல்லமையினால, உம்முடைய பலத்தினால. செருபாவேலின் கை தூக்கு நூலை பிடிக்கும் போது அவன் கை அல்ல, அந்த இடத்துல உங்க கை அதை பிடித்தபடினால் நன்றி சொல்கிறேன். அஸ்திபாரம் போடும்போது அவன் கை அல்ல, உங்க கை அந்த ஆலயத்துக்கான அஸ்திபாரத்தை போட்டபடினால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். நீங்க செய்து நிறைவேற்றி முடித்தபடினால் நன்றி. அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது எதிர்க்கிறவங்க கண்ணு முன்னாலேயே, தடை செய்தவங்க கண்ணு முன்னாலேயே மகிமையாய் கட்டி முடித்து அதை அற்புதமா பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஆண்டவரை, தடுக்கிறவர்களை பார்க்கிலும், எதிர்க்கிறவர்களை பார்க்கிலும், தடை செய்கிறவர்களை பார்க்கிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதாக, தடை செய்கிறவர்களுக்கு முன்பதாக நீங்க மகிமையான ஒரு பந்தி எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றீங்க.
அவங்க கண் காண எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. எதிர்க்கிறவங்க கண்ணு முன்னால, தடை செய்யறவங்க கண்ணு முன்னால எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் கொண்டு வந்த எல்லா தயவுக்காக நன்றி சொல்றேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. உம்முடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளார ஸ்தாபிங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்